இந்த உற்சாகத்துடைய வெளிப்பாடு தான் எந்த பிறந்த நாளும் இல்லாத அளவுக்கு ரஜினியோட ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்வியூ, அப்புறம் ரீரிலீஸு, அந்த படத்தை பாருங்கள். அந்த படம் தயாரிக்கும் போது என்னென்ன பிரச்சனைகள்லாம் சந்திச்சோம், அந்த படம் நடிக்கும் போதெல்லாம் என்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்தது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பிறந்த நாளை கொண்டாடுங்கன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு வந்து. இது ஒரு பக்குவம், இது ஒரு மனநிலை. இவ்வளோ நாள் நான் இப்படியே முன்ன சொன்னேன் இல்லைங்களா, யாரும் வந்துடாதீங்க, நான் ஊரில் இல்லை. வழக்கமாக ஒரு அப்போல்லாம் வந்து பிரிண்ட் மீடியா தான், ஒரு அறிக்கை ஒன்று வரும் ரஜினிகாந்த் வீட்டிலேருந்து, பத்திரிகை ஆஃபீஸ்க்குலாம் வரும். வந்து நான் ஒரு தினசரி பத்திரிகை வேலை பார்த்துருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவாங்க வந்து. அது காரணம் என்னென்னா, 80களுடைய ஒரு தொடக்கம். எனக்கு தெரிய வருஷம் தெரியல, 83 84 தெரியல. ரஜினி ஒரு 10 படமாக இன்னும் தான் பண்ணியிருப்பார். அவர் வந்து அந்த சமயத்தில் பிறந்த நாளுக்கு ரசிகர்களை கூப்பிட்டு மீட் பண்ணுவார். அப்போ தான் அந்த அவருடைய மவுஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. அவருடைய அந்த பலம் என்னன்னு தெரியல. வருவாங்க நம்ம ஃபேன்ஸு, நம்ம எங்கேயோ கர்நாடகாவிலேருந்து வந்திருக்கிறோம், பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறோம், தமிழ் சினிமாவில் நம்மளை பார்க்குறதுக்கு இப்படி வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இந்த போயஸ் கார்டனுக்கு எதிர்க்க தான் மியூசிக் அகாடமி பின்னாடி தான் புதுப்பேட்டன்ற ஏரியாவில் ஒரு ரூமில் தங்கியிருந்தோம். நம்ம ஒரு குணச்சித்திரம் நடிக்கிறா, ஒரு வில்லன் நடிக்கிறா, ஒரு படத்துக்கு வந்து சும்மா ஒரு 10,000 5,000 கட்சா போதும், நம்ம வண்டியை ஜாலியாக ஓட்டிகிட்டு போயிடலான்னு நினச்ச ஒருத்தருக்கு அவ்வளோ பெரிய வெற்றியை கொடுக்குறாரு. ரஜினி படம் பூரா இட்டு